செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விவசாய கிணற்றை புதுப்பிக்க வைத்திருந்த ரூபாய் 7,50,000 வீட்டுக்குள் வந்த மர்ம நபர்கள் மின்சாரத்தை துண்டித்து கொள்ளையடித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் வசிக்கும் ரமேஷ் என்பவருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் காவல் எல்லைக்குட்பட்ட சின்ன வெண்மணி கிராமத்தில் பூர்வீக சொத்து உள்ளது. அங்கு வீடு ஒன்று கட்டி வீட்டின் பின்புறமாகவே விவசாயம் செய்து வருகிறார். இவர் மாதத்துக்கு 3 முறை சின்ன வெண்மணி கிராமத்திற்கு வந்து செல்வது வழக்கம். 2 நாட்களுக்கு முன்பு ரமேஷ் மற்றும் அவர் தாயாருடன் சின்ன வெண்மணி கிராமத்தில் உள்ள சொந்த வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார். ரமேஷ் அவரது சொந்த வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தி அதனை செல்போன் மூலம் கண்காணித்து வந்தார். அப்பொழுது திடீரென ஒரு மர்ம நபர் தன்னுடைய வீட்டின் முன்பகுதியில் உள்ள கேட்டை பார்ப்பதை கண்டு சின்ன வெண்மணி கிராமத்தில் உள்ள அவரது நண்பர் வீட்டுக்கு தகவல் கொடுத்து தங்களது வீட்டை பாருங்கள் என்று ரமேஷ் கூறினார். உடனே அங்கு சென்ற அவரது நண்பர் வீட்டின் முன்பகுதியில் உள்ள பூட்டு உடைத்து இருப்பதை கண்டு ரமேஷுக்கு தகவல் கொடுத்து உள்ளார். ரமேஷ், அவர் தாயார் மற்றும் அவரது உறவினர்கள் வந்து பார்த்த பொழுது வீட்டில் உள்ள 5 அறைகள் கொண்ட கதவின் பூட்டை உடைத்து வீட்டின் உள்ளே இருந்த சிசிடிவி கேமரா மற்றும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு அதே வீட்டுக்குள் இருந்த ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பீரோவில் இருந்த ரூபாய் 7,50,000 பணத்தை திருடி சென்றுள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. வீட்டின் உரிமையாளர்கள் செய்யூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். அங்கு வந்த செய்யூர் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து பரிசோதனை செய்து இந்த திருட்டு சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.